வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2 பைத்தான் போர்ஷனில் 8th லெசனில் ஒரு ப்ரோக்ராமாக பார்க்க போகிறோம். ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, எக்ஸசைஸ் கொஷின், புக் பேக் கொஷினில். ரைட் ஏ ப்ரோக்ராம் டு கிரியேட் ஏ மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங் என்டர் பண்ணிடுவாங்க, அந்த ஸ்ட்ரிங்கோட மிரர் இமேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். அதாவது மிரர் இமேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்டர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங் என்னமோ அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே ரிவர்ஸில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வெல்கம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குறேன். இந்த வெல்கம்ங்கிற வார்த்தையை மிரர்னா என்னது, ரிவர்ஸில் வரும், அவ்வளோதான். இப்படி இருக்கிறது இப்படி தலைகீழ ஒரு ஆம்புலன்ஸில் எப்படி இருக்கும், ஆம்புலன்ஸ்னு எழுதணுன்னா அந்த ஆம்புலன்ஸ் ரிவர்ஸில் இருக்கிற மாதிரி வரும் இல்லையா. ஸோ அது போல் வெல்கம் அப்படிங்கிறத கடைசியில் இ, அப்புறம் எம், அப்புறம் ஓ, சி, எல், இ, டபிள்யூ, இதுதான் மிரர் இமேஜ். இப்படி இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி மாற்றுறதுக்கு, ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதா தான் மிரர் இமேஜ் அப்படின்னு கொஷினில் அவன் கேட்டிருக்கான், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ரிவர்ஸ் தி ஸ்ட்ரிங் அப்படின்னா ஈஸியாக போட்டுருவாங்க. ஸோ அதனால் மிரர் இமேஜ் அப்படின்னு கேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான், ஒன்றும் இல்லை. சரி, இப்போது ஸ்ட்ரிங் ஒன்று வாங்கிக்கணும். நம்ம முதல்ல என்ன ஸ்ட்ரிங்குன்றதை வாங்கணும் இல்லையா. str1 = இன்புட்டு என்டர் ஏ ஸ்ட்ரிங்குன்னு கேட்டேன். இப்போ நான் இந்த வெல்கம்ங்கிற வார்த்தையே கேட்குறேன். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது இந்த மெசேஜ் கேட்கும் என்டர் ஏ ஸ்ட்ரிங்குன்னு. நான் இதே வெல்கம் அப்படிங்கிற வார்த்தையை என்டர் பண்ணுறேன். அது எதில் இருக்கும், str1 இருக்கும். அடுத்து str2 = ஸ்பேஸ் மட்டும் அலைட் பண்ணிருக்கேன். str2ல் ஒரே ஒரு ஸ்பேஸ், அப்போ str2க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணாது, ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் குட்டியாக. அடுத்தது இண்டெக்ஸ்ன்ற இன்னொரு வேரியபிள் =-1. இதை ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமில் கூட சொல்லியிருக்கேன். எப்போவுமே நம்ம ஸ்ட்ரிங்கு கொடுத்தோன்னா அந்த ஸ்ட்ரிங் அரே ஃபார்மேட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ இதுவே அரே ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரும் ஒரு ஒரு பிளேஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்படி நான் எல்லாம் பக்கத்தில் எழுதிட்டேன்றதுனால என்னால் பிரித்து சொல்ல முடியல. பிரிக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. டபிள்யூங்கிறது 0 லொக்கேஷன்லேயும், ஈங்கிறது 1, எல் 2, சி 3, ஓ 4, எம்ங்கிறது 5ல், ஈங்கிறது 6ல். இந்த மாதிரி ஒரு ஒரு லெட்டரும் ஒரு ஒரு லொக்கேஷனில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நம்ம 0லேருந்து இண்டெக்ஸ் நம்பர் சொல்லிட்டு வந்தோம்னா இப்படி நார்மலாக எடுக்கலாம் ஃபஸ்ட்டு லெட்டர்லேருந்து. அதே கடைசி லெட்டர்லேருந்து எடுக்கணுன்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவை மைனஸில் சொல்லணும். -1 அப்படின்னா கடைசி வேல்யூ அப்படின்னு அர்த்தம். -2 அப்படின்னா கடைசிக்கு முன்னாடி வேல்யூன்னு அர்த்தம். நான் இப்போ ரிவர்ஸ் தானே பண்ண போகிறேன், மிரர்னா ரிவர்ஸ் தானே பண்ண போகிறோம். அதனால நான் கடைசி நம்பரை தானே ஃபஸ்ட்டு எடுக்கணும், அதாவது கடைசி லெட்டரை தானே ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதனால -1ன்னு நான் இண்டெக்ஸில் கொடுத்துட்டேன். இப்போ இண்டெக்ஸ் எதுக்கு, நம்ம இந்த ஸ்ட்ரிங் 1ல் இருக்கிற எத்தனாவது பொசிஷனில் இருக்கிற லெட்டர் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லணும். இண்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸில் சொன்னோன்னா இப்படி போகும், ரைட் சைடு, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடை நோக்கி போகும். மைனஸில் சொன்னோன்னா கடைசியிலேருந்து முன்னாடி, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடை நோக்கி எடுக்க போகிறோம். சரி, இப்போ நான் இது எனக்கு தேவையான 3 வேரியபிள், ஒரு வேரியபிளில் வேல்யூ இருக்குது, ஒரு வேரியபிள் எம்டிஆர் இருக்குது, ஒரு வேரியபிளில் இண்டெக்ஸ் வேல்யூ -1ன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு ஒரு லெட்டராக எடுக்கணும்ல இதில் ஸ்ட்ரிங் 1ல், அதுக்கு நான் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் I in str1. str1ல் தான் வெல்கம்னு இருக்கு இல்லையா, அதனால் ஐன்ற வேரியபிளில் str1ல் இருக்கிற ஒரு ஒரு லெட்டராக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ முதல் டைம் வரும்போது str1ல் இருக்கிற ஒரு லெட்டர் எது வரும், டபிள்யூன்னு வரும். அந்த டபிள்யூவை எடுத்து எதுக்கு அசைன் பண்ணிக்கும், ஐக்கு அசைன் பண்ணிக்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன் பாரு, str2 = str1 ஆஃப் இண்டெக்ஸ். இண்டெக்ஸில் இங்கே என்ன கொடுத்துருக்குறோம், -1ன்னு கொடுத்துருக்குறோம். str1ல் என்ன இருக்குது, இங்கே வெல்கம்னு இருக்குது. அப்போ str1 ஆஃப், இதுதான் இண்டெக்ஸ் பொசிஷனை சொல்கிறது, இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ இண்டெக்ஸில் இருக்கிற -1, அப்போ str1ல் -1ன்னு அர்த்தம். -1ன்னா கடைசியில் இருக்கிறது, வெல்கம்க்கு இ தான் கடைசியில் இருக்குது. அந்த ஈயை எடுத்து எதுக்கு அசைன் பண்ணிக்கும், str2க்கு. str2ல் நம்ம ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த ஒரு ஸ்பேஸில் என்ன வந்து அசைன் ஆகிருக்கும், ஸ்ட்ரிங் 1ல் இருக்கிற கடைசி லெட்டர், ஸ்ட்ரிங் 1ல் இருக்கிற கடைசி லெட்டர் இ வந்து இங்கே அசைன் ஆகிடும். எதில், str2ல். அடுத்தது இண்டெக்ஸ் -=1ன்னா ஏற்கனவே இண்டெக்ஸில் -1 இருக்குது. இப்போ -=னா இண்டெக்ஸ் = இண்டெக்ஸ் -1ன்னு அர்த்தம்.
ஏற்கனவே இருக்கிற இண்டெக்ஸ்லேருந்து மறுபடியும் ஒன்றை கழி அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்கிற -1லேருந்து மறுபடியும் -1 கழிச்சோன்னா என்ன ஆகும்? -1 -1 கழிச்சோன்னா -2 தான் ஆகும். குறையாது, 0ன்னு வராது. -1லேருந்து +1 கழிச்சாதான் 0ன்னு வரும். -1லேருந்து மறுபடியும் -1 கழின்னு சொன்னால் -2 ஆகும். அப்போ 2 எடுத்துட்டு மேலே மறுபடியும் ஃபாரை தேடி போகும். அடுத்த லெட்டர் எடுக்கும். ஈன்ற லெட்டரை எடுத்து ஐயில் வச்சுக்கும். ஆனால் str2 = str1 ஆஃப் இண்டெக்ஸ்ன்னு தான் சொல்கிறோம் நம்ம. இங்கே ஐயில் இருக்கிறது எதுவுமே எடுக்கிறது கிடையாது. ஐயில் ஜஸ்ட் இந்த கடைசி லெட்டர் வரைக்கும் போகிறதுக்காக தான் இந்த லூப்பு. இங்கே இண்டெக்ஸை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இண்டெக்ஸில் இப்போ என்ன ஆயிடுச்சு? 2 ஆயிடுச்சு, -2 ஆயிடுச்சு. அப்போ str1 ஆஃப் -2. -2னா கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து. அதை எடுத்து எதுக்கு அசைன் பண்ணிக்கும்? str2 += str2 ஈக்குவல்ட்டுன்னு போட்டோம்னா அப்போ இந்த இ போயிட்டு அடுத்த எழுத்து வரும் எம்னிட்டு. ஆனால் நான் += போட்டிருக்கிறதுனால அதில் ஏற்கனவே என்ன இருக்கும் அதோட ப்ளஸ்ன்னா அதோட பக்கத்தில் += அதோட சேர்த்துன்னு அர்த்தம். அப்போ எம்ங்கிற எழுத்தை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அசைன் பண்ணும். மறுபடியும் இண்டெக்ஸ் -=1ன்னா ஏற்கனவே இருக்கிற இண்டெக்ஸில் மறுபடியும் ஒன்றை கழின்றோம் மைனஸை. ஏற்கனவே இங்கே -2ன்னு ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் -1 கழிச்சோன்னா -3 ஆகும். -3 எடுத்துட்டு மறுபடியும் ஃபாரை தேடி போகும். ஐயோட மதிப்பு 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 3வது எழுத்து எல்லை எடுத்து அசைன் பண்ணிக்கும். ஐக்கு அசைன் பண்ணிட்டு உள்ளே வந்தால் str2 += str1 ஆஃப் இண்டெக்ஸு. இப்போ இண்டெக்ஸில் -3 ஆயிடுச்சு. str1ல் -3னா கடைசி லொக்கேஷன்லேருந்து பார்த்துட்டு வரணும். இது -1, இது -2, -3. -3ல் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. அந்த 0 கிடையாது, ஓ இருக்குது. ஓவை எடுத்து எதுக்கு அசைன் பண்ணிக்கும்? str2க்கு அசைன் பண்ணிக்கும். அப்போ இங்கே str2ல் ஏற்கனவே இருக்கிற 2 எழுத்தோட இப்போ 3வது எழுத்தா ஓ வந்து அசைன் ஆகிடும். மறுபடியும் இண்டெக்ஸை ஒன்று குறைச்சிக்கும். அப்போ குறைக்க என்ன ஆகும்? ரிவர்ஸ்லேருந்து ஒரு நம்பராக முன்னாடி வந்துட்டே இருக்கும். அப்போ கடைசியில் பார்த்தோம்னா இது ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகி இருக்கும். நமக்கு வெல்கம் அப்படிங்கிறது இப்படி திருப்பி போட்டால் வெல்கம் மிரர் இமேஜாக நமக்கு கிடச்சிருக்கும் இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும்போது. லூப் எப்போ வெளியில் வரும்? ஐயோட மதிப்பு str1ல் இருக்கிற எல்லா லெட்டரையும் எடுக்கிற வரைக்கும் போகும். இந்த கடைசி லெட்டர் இ வரைக்கும் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஈக்கு அப்புறம் எதுவும் இல்லை இல்லையா? அப்போ மறுபடியும் லூப் போகும்போது தான் தப்பாகும். இதுக்கு மேலே எதுவும் இல்லை, ஸ்ட்ரிங் 1ல் எல்லாமே எடுத்தாச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த லூப் தப்பாகும். தப்பாச்சுன்னா இந்த 2 லைனை விட்டு வெளியில் வரும். ஏன்னா லூப்புக்குள்ளே இப்போ இந்த 2 லைன் தான் இருக்குது. லூப்பை விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி எழுதியிருக்கிறது இந்த 2 லைன்ஸ் தான். ஸோ இந்த 2 லைன்ஸை விட்டு வெளியில் வந்தால் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்? தி மிரர் இமேஜ் ஆஃப் str1. str1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ மிரர் இமேஜ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு str1ன்னா str1ல் நான் என்டர் பண்ண வெல்கம் இருக்குது. வெல்கம்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கமா கொடுத்துட்டு இஸ்ன்னு டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்குறேன். அப்போ இது வரைக்கும் மெசேஜ் இங்கே வேல்யூ வரும் வெல்கம்னுட்டு. மறுபடியும் இஸ்ங்கிற மெசேஜ் கமா str2க்கு இந்த வெல்கம்மை ரிவர்ஸ் பண்ண வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த வார்த்தையை பிரிண்ட் பண்ணும். அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரும்? தி மிரர் இமேஜ் ஆஃப் வெல்கம் இஸ் வெல்கம்மை ரிவர்ஸ் பண்ண இந்த வார்த்தை. சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் உங்களோட போர்ஷன் ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதாவது தியரிட்டிக்கலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளாஸில் நடத்துறது புரியலைனாவே கூட எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன் நான். அதையும் பார்த்து பயனடைங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.